தான் குறிஞ்சி நிலத்தை குறிக்குது. அந்த குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான தங்களுடைய குல தெய்வமாகவே வழிபட்டாங்க. மலை சார்ந்த இடம் அப்படின்றதுனால அந்த காலத்தில் தேனும் தினைமாவும் தான் அதிகப்படியாக அங்கே கிடைச்சிருக்கு. அதனால தான் அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா தேனும் தினைமாவும் அதிகமாக உட்கொண்டிருக்காங்க. அதையே தான் முருகப்பெருமானுக்கு படைக்கவும் செஞ்சுருக்காங்க. இதை நினைவூட்டும் வகையில் தான் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி அன்னைக்கு நம்ம தேனும் தினைமாவும் வச்சு படைக்கிறோம். பொதுவாகவே இந்த 6 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி அந்த ஒரு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் வச்சு படைச்சாலே முருகருடைய அருள் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால உங்ககிட்ட எது இருக்கோ இல்லையோ முக்கியமாக நீங்கள் முருகருக்கு இந்த தேனும் தினைமாவும் வச்சு படைங்க. நிச்சயமாக உங்களோட பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. சரி.